இப்போதான் நமக்கே தெரியுது இந்த யூனிவர்ஸ் உருவாக்குனது டாக்டர் டூம்னு. டாக்டர் டூம் கூட அவரோட அசிஸ்டண்டா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் இருக்காரு. தளபதிகள் மட்டும் ஒரு 4 பேர் இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான ஆள் தான் மாஸ்டர் வால். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த உலகத்தை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம்ல நம்ம அல்டிமேட் யூனிவர்ஸோட நம்ம டாக்டர் டூம் பிளேஸ்ல கிராஷ் ஆகுது. அதுல இருந்து வெளில வந்தது தானோஸ் வந்ததை தெரிஞ்சு ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தோர் ஆர்மிய தானோஸை நோக்கி அனுப்புறாரு. அந்த டைம்ல தானோஸ் ஒட்டுமொத்த தோர் ஆர்மியையும் அடிச்சு பொழந்துட்டு ஒரு தோரை கையில எடுத்து இந்த உலகத்தை உருவாக்குறது யாரு எனக்கு சொல்லு, யாரு இந்த உலகத்தை ரூல் பண்றா அப்படின்னு அந்த தோர்கிட்ட கேக்குறாரு. இதே டைம்ல அந்த தோர் எங்க காட் தான் இந்த உலகத்தை உருவாக்குனாரு, அவருக்கு முன்னாடி நீலாம் ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த தோர் சொல்ல தானோஸ் அந்த தோரோட கழுத்தை உடைச்சு போடுறாரு. இதே இந்த பக்கம் பார்த்தா நம்ம உலகத்தை சேர்ந்த ஃபென்டாஸ்டிக் பில்ட் பண்ண ஷிப் டூம் உலகத்துல வந்து கிராஷ் ஆகுது. அதுல இருந்து பிளாக் பேந்தர், கேப்டன் மார்வல், மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்னு இன்னும் கொஞ்சம் பேர் வெளில வராங்க. அதே இந்த பக்கம் தானோஸும் டூமும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ டூமை பார்த்து தானோஸ் நீதான் ரூலரா, நீதான் இந்த உலகத்தை உருவாக்குனியா, உன்னை நான் என் கையாலேயே நசுக்கி கொன்றுவேன், மரியாதையா என்கிட்ட வந்து சரணடைஞ்சு இந்த உலகத்தை கொடுத்துட்டு ஓடி போயிடு அப்படின்னு டூமை பார்த்து சொல்றாரு. அதுக்கு டூம் தானோஸ், இந்த உலகத்தை உருவாக்குனது நான் தான், நீனும் என் கூட சேர்ந்துக்கோ, நம்ம 2 பேரும் ஒன்னா இந்த உலகத்தை ரூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு தானோஸ் என்னது, நம்ம 2 பேரும் ஒன்னா ரூல் பண்ணுமா, ஒன்ன போட்டு தள்ளிட்டு இந்த உலகத்தை நான் தனி ஆட்சி செய்ய போறேன் அப்படின்னு தானோஸ் டூமை பார்த்து சொல்ல டூம் தானோஸோட உடம்புல கைவிட்டு